ஆ இந்த ஆனியன் ½ kg தான் இருக்கும். 3 தான் இருக்குங்க. 79 pence போட்டிருக்கு. வேணாம், அந்த அதனால நம்ம சைடில் வேற இது சைடு போய் பார்க்கலாம். வேணாம். ஆனால் பேக் 3 போட்டிருக்கு. 3 பேக் உள்ளதோ. 3 தான் உள்ள பீஸு, அதுதான் அப்படி சொல்கிறானுங்க போல இருக்கு. ஆப்பிள் 99 pence. ஆப்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் இருக்கு வீட்டில். ஆரஞ்சு நிறையவே இருக்கு வீட்டில். எவ்வளோ போட்டிருக்கு? இதுவும் 99 pence. வாங்க ஆனியன் தேடுவோம். இது பாருங்களேன், டொமேட்டோ பாருங்களேன் 1.73. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதோடய கட் பண்ணி வச்சுருக்காங்க. தோட்டத்துல இருந்து அப்படியே டைரெக்டாக பிச்சு வச்சுட்டாங்க. பாருங்க உங்க தோட்டத்தில் இருந்தா இருக்க போகுது. பிச்சுட்டு வந்து வச்சுட்டாங்க போல. நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்ட்டு எல்லாமே, அதனால் அதை விட இன்னும் குட்டியாக இருக்குது பாருங்க. மினி டொமேட்டோ போல். இது எல்லாமே டொமேட்டோ தான். இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே பெருசாக கூட இருக்குது. ஓ, நம்ம ஊரில் நாட்டு தக்காளி சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டியா பாருங்க. அதே மாதிரி 69 pence. 4 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ. கேப்சிகமா? எல்லாம் ஒவ்வொரு கலர்ஸும் சேர்த்து போட்டுங்க. அது வந்து 3 கலர் சேர்ந்து 195. இது ஒரே ரெட்டுனால ஒரு 190. இது வந்துட்டு கேப்சிகம் கிடையாது. அப்புறம் குடமிளகாய் பஜ்ஜி போடுவோமே, அது பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பச்சை மிளகாய்க்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் நினச்சேன் பஜ்ஜி போடுறதா நினச்சேன். கலர் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் செம காரம். கொஞ்சம் வச்சா போதும், அதில் காரமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இதுவுமே தான். நம்ம பச்சை மிளகாய்க்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசா நம்ம பச்சை மிளகாய் விட பஜ்ஜி மிளகா மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் பஜ்ஜி போட முடியாதா இதில்? பம்ப்கின். ஆனால் கீழே ஏதோ ஊர் பேர்லாம் போட்டு பாருங்க. சவுத் ஆஃப்ரிக்காவா? எங்க ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுருக்கோம். ஆமாம், இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வருது. அப்படியா? நம்ம இதுதாங்க எடுக்கணும். நல்லதாக எடுங்க. இல்லை அடுத்தது ஒன்று போட்டிருக்கு, அது பெருசாக இருக்குது. 75 pence. அதை எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாம். அதில் எடுத்துக்கலாம். கார்டு தான் போடுவானுங்களா ₹1 ₹2? கேஷ் எடுத்து இருக்கா? எடுத்து இவ்வளோ வாங்க வந்திருக்கோம், அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. ஆனால் ஒரு ட்ராலி தள்ளிட்டு வந்தீங்களா? நான் அவன்கிட்ட கடன் வாங்கிக்கோங்க கொஞ்சோண்டு. ஒன்று போதுமா? ஒன்று போதும். சரி, ஓகே. சேரிட்டியில் தருவாங்கல்ல, எல்லாமே கிடைக்குதுங்க அந்த சேரிட்டியில். இந்த ஆனியன் மட்டும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சது, ஆனால் அந்த ஆனியன் நம்ம இதை மாதிரி வராது. 79. 75. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 95. ஓ, அதை விட இது பெருசு. ஆனால் என்ன 4 என்ன 3 தான் இருக்குது. அரை கிலோ மாதிரி இருக்கும் போல். சரி வாங்க, இது கொஞ்சம் பாருங்க. என்னங்க பாஸ்தா, ரெடி டு ஈட் பாஸ்தா எல்லாம். என்ன பண்ணணும், அப்படியே அவனில் வச்சு சாப்பிடணும். மைக்ரோ ஓவனில் வைக்கிறோம், சாப்பிடுறோம். பாஸ்தா சாலட். சிக்கன் போட்டிருக்கு. ஹோல் வீட். 2 pounds. பன்னீர் பாருங்க. இது வந்துட்டு பன்னீர். அது ஆமாம், க்ரீக் சாலட். கிறிஸ்ப் டேங்கி க்ரீக் சாலட். பன்னீர் போட்டு நம்மளோட குக்கும்பர் டொமேட்டோ இவ்வளோதான் போட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே சிக்கன் ஸ்லைஸ் வேறு உள்ளே இருக்குது. இந்த எல்லாமே ரெடி டு ஈட்டு தாங்க. நம்ம ஒயிட் ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா எடுத்து மைக்ரோ ஓவனில் 2 நிமிஷம் வச்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான். அது கூட பார்த்தேன் நான். பாலக்கீரை தானே அது? எவ்வளோ போட்டிருக்கு? வேணாம் விடுங்க இப்போதைக்கு, அது வாங்கிக்கலாம். கேரட் கூட நம்ம கட் பண்ண வேண்டியது தேவையில்லைங்க. எப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, குட்டி குட்டி ஸ்லைஸாக.
லீட்ஸ் ஆனியன் அதேதான். பெருசா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பன்னீரா? இது ஃபுல்லா மஷ்ரூம் ப்ரோக்கோலி பாருங்களேன். எப்படி இருக்கு? சோம்பேறிப்பட்டு இல்ல அதுலயே பாருங்களேன், பாதி இது ஒரு மாதிரியா இருக்குதுல்ல. இருக்கு. ஒருவேளை நசுங்கின போல ஜூஸ் இதெல்லாம் மேல கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தா ஜூஸாவே ஆயிடும். இது பாருங்க, ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் ரெண்டும் மிக்ஸ்டு போல. இது பைனாப்பிள் ஜூஸா தான் நிக்குது. வினிகர் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு தெரியல. மேபி இருக்கும். வாட்டர்மெலன் கூட பாருங்களேன். ஆப்பிள் நம்ம வீட்ல கட் பண்ணி வச்சோம்னா கருப்பா போகும்ல, இன்னைக்கு கட் பண்ணான்னு தெரியல. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாட்டர்மெலன் பாருங்க, வாட்டரா தான். ஆனா அதையும் வந்து ஒரு போட்டு டப்பாவை போட்டு பேக்கிங் பண்ணி. ஆமா, ஆப்பிள் வந்து ஆமாங்க, நம்ம கட் பண்ணி வச்சா கருப்பாயிடுது. இவனுங்க பேக் பண்ணி என்னத்த போட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்களேன், வாட்டர்மெலன் கட் பண்ணதுலயே இது நம்பர் 1 சோம்பேறிக்காக, இது பாத்தீங்கன்னா நம்பர் 2 சோம்பேறிக்காக. தேங்காய் பாருங்க, தேங்காய் வேணும்னு கேட்டீங்கல்ல. தேங்காய் வேணும்னு போன வாரம் தேடினோம். இந்த வாரம் பாருங்க தேங்காய் எப்படி வச்சிருக்காரு. ஒரு குழம்புக்கு வருமா? ஆனா எவ்வளோன்னு பாருங்க. ஒரு பவுண்டு போட்டுருக்கோம் இருக்குது. நாங்க தேங்காய் ஒரு பவுண்டுக்கு தான் வாங்கி. எதுங்க மேங்கோ போல இருக்குது. மாம்பழம் தாங்க. ஆமாங்க, ஜூசி ஸ்வீட் மேங்கோ. மேங்கோ சீசனே இல்லை இவங்களுக்கு. எங்க மேங்கோ கிடைச்சதுன்னு தெரியல. நம்ம ஊர்லங்க, நம்ம ஊர்ல சீசன் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு நம்மளோட கிவி போல இருக்கு. கிவியா இல்லங்க, நம்மளோட மஸ்க்மெலனும் மாதிரி இருக்குங்க. இது பேர் என்ன சொல்றாங்க? மார்க்கெட் இது மஸ்க்மெலனுங்க. எவ்வளவு பெரிய பழம் இருக்குங்க. பிரேமா, இதை இப்படி சொல்றீங்க. நீங்க அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. இது மாதிரி வாங்கிட்டு போய் ஈஸியா சாப்பிடுவீங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவீங்களா? பாருங்க ராஜி, நம்மளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, பிஸியானா நம்மளும் இந்த டப்பால இருக்கிறதா வாங்கி சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமா, என்ன ஒரு வாரம் ஃப்ரெஷ்ஷும்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளும் டப்பால இருக்கிறதா வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட போறோம். அதனால எல்லாரும் ஹெல்த்தியா இருக்காங்க. சிப்ஸ் வேணுமா? சிப்ஸ் வேணும் தான், ஆனா ரேட்டை பாருங்க எவ்வளோ. ஆனா 110 ரூபா. நம்ம ஊர்ல இருக்கிற 10 ரூபா லேஸ் 1.10. நம்ம ஊர் காசுக்கு 110 ரூபா. பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம். டோனட். ஆனா இங்க டோனட் வந்துட்டு நல்ல சாஃப்டா இருக்குங்க. நல்லா டேஸ்டியா. கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இங்க நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு டோனட். இந்த வாரம் என்ன வாங்க போறீங்க? பாருங்க, சிக்கன்லயே நாங்க சிக்கன் நூடுல்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். சிக்கன் கிடையாது, டர்க்கி மைன்ஸ். வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏதோ தெய்வமே வேணும். அது கீழே பாருங்க, ஏதோ லெக் பீஸ் மாதிரி பெருசா ஒண்ணு இருக்கு. என்னது? லெக் பீஸ் தான். ட்ரம் ஸ்டிக். வாங்க, சிக்கன்லாம் பாருங்க மேல அப்படியே. ஆமா, கோழி அப்படியே உரிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, நமக்கு போன் போன் வேணும்னா இது எடுக்கணும். நம்ம அந்த 2 இதோட இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி வாங்கணும் நாங்க. நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கணும். ஓகே. சேம் இல்லைன்னா கோழியை உரிச்சு வச்சுங்க. போன்லெஸ் வாங்குறது வேஸ்டிங்க இருக்குங்க. போனோட இருக்கு பாருங்க. ஓகே. நான் 3.85. இது வந்து ஃபுல் சிக்கன். இங்கே ஃபுல்லுங்க. இது ஒன்று வாங்கிக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம். பாதி பண்ணிட்டு பாதி உள்ள வச்சிடலாம். எவ்வளோ போட்டிருக்கு? இல்லையே போட்டிருக்கு. ஆனால் 1.1 கிலோ இருக்கு. 1.25 கிலோ. நல்லா உரிச்சு பேக் பண்ணி. ஆனால் உள்ள அதெல்லாம் க்ளீன் பண்ணணுமா? எப்படி க்ளீன் பண்ணி தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், கிரில்ல போட்டு அதுல இருக்க போன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. கரெக்டாக அங்கங்கே கட் பண்ணி போனை மட்டும் ஊறான். செக்ஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம. மேல் ஜெயில். அங்கே பாருங்களேன், மேலே அந்த ஃப்ரைடெல்லாம் பாருங்களேன், சிக்கன் ஃப்ரைட்லாம். எடுங்க ஒரு பாக்ஸ் பார்ப்போம். மேலே அதுதான் இது என்னன்னா ஃப்ரைடு.
சிக்கன் ஃப்ரைடுங்க, கேஎஃப்சி சிக்கனுங்க. கேஎஃப்சி ஃப்ரைடு இருக்குல்ல, அதே அப்படியே இருக்குது. ஜஸ்ட் நம்ம போய் இந்த ஃப்ரைடு இதில் ஃப்ரைல வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஈஸியாக பிரேமா உங்களுக்கு கடையை கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்கே இருக்கு ரைஸிங்க? ஈஸியாகிடுச்சு உங்களுக்கு. பிரியாணி போல இருக்கே. ரைஸ் இதை எடுத்து மைக்ரோ ஓவனில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். கிரேவி வேணுமா? கிரேவி எல்லாம் ரெடியா இருக்கு. என்னது? ஏய் கிரேவி பாருங்க, கிரேவி எல்லாம் ரெடியா இருக்குதுங்க. சிக்கன் கிரேவி அப்படியே எடுத்துன்னு போய் அப்படியே இதான் அன்னைக்கு அந்த பையன் நமக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தானோ. எந்த பையன்? அந்த பாலா பையன் இந்த மாதிரி கிரேவி தான் ரெடி பண்ணி வச்சிருந்தானோ. என்னைக்கு கிரேவி? ஒரு நாள் சிக்கன் கிரேவி வச்சிருந்தானே அந்த நானுக்கு. இங்கே பாருங்களேன், இது என்ன ஐட்டம்? வீட்டில் சமைச்சு வச்சிருந்தோம். ரைஸ் தானே? எல்லாமே ரைஸ் தான். ஓகே, நமக்கு டைம் ஆகுது. நம்ம கூட வந்தவங்க காருக்கு போயிட்டாங்க. நம்ம போய் இன்னும் பில் வேற போட்டு போகணும். ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கலாம். போடுங்க.